நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, why should we hire you? நாங்கள் ஏன் உங்களை ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஆன்சர் இல்லாமல் ஐ எம் பேஷனட் அபவுட், ஐ எம் குட் அட், ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஐ எம் பேஷனட் அபவுட் மை ஜாப் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் குவாலிட்டியை வச்சு நீங்கள் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லேர்னர் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். நான் ஒரு குயிக் லேர்னர், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்ப்பேன். டெக்னாலஜி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால என்னோட இந்த லேர்னிங் மைண்ட் செட் கண்டிப்பாக ஆர்கனைசேஷனோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். குயிக் லேர்னிங்கை பற்றி பேசுகிறப்போ ஒரு குட்டி ஸ்டோரி ஞாபகம் வருது, அதை பற்றி சொல்கிறேன். அதுதான் நண்பன் மூவியில் பஞ்சவன் பாரிவேந்தனோட கேரக்டர். ஸோ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்ப்பார், நியூ டெக்னாலஜிஸை படிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் ஒரு குயிக் லேர்னராக இருப்பார். அது தியரட்டிக்கலை விட ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் மிஷினை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா 2 வேர்ட்ஸ் அவர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், லாஸ்ட்டில் ஃபைனலாக அவரோட ஃபைனல் இயரில் அவரோட ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் ப்ராக்டிக்கலாக அவர் லேர்ன் பண்ணதை வச்சு செஞ்சு பார்த்துருப்பாரு. ஸோ குயிக் லேர்னராக இருக்கிறவங்க பஞ்சவன் பாரிவேந்தன் மாதிரி லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ணியும் பார்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.